திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலின் வரலாறு. புராண கதைகள். தர்ப்பாரண்யம். இந்த பகுதி ஒரு காலத்தில் தர்ப்பை புல் செழித்திருந்ததால் இப்பகுதி தர்ப்பாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. சனிபகவான் சிவனை வழிபட்ட இடம். சனிபகவான் தன் துன்பத்தை நீக்கி அருள் பெற இங்கு சிவபெருமானை கடுமையாக தவம் செய்தார். அவர் தவத்தில் மகிழ்ந்த சிவன் அவருக்கு இந்த தலத்தில் அருள் வழங்கும் சன்மானம் அளித்தார். 4 சகோதரர்கள். சனிபகவானின் பேரையை அனுபவித்த போது சிவனின் திருவருளாலே இங்கு துன்பங்கள் நீங்கின. அதனால் இது துன்ப நிவாரண ஸ்தலமாக அமைந்தது. இந்த கோயிலின் சிறப்பு. சனிபகவானுக்கு தனி ஆலயம். இங்கு சனிபகவான் தனியாக தரிசனம் அளிக்கிறார். கோயிலுக்குள் நுழையும் போதே மக்கள் முதலில் சனீஸ்வரன் சன்னதிக்கு சென்று தரிசனம் செய்வது வழக்கம். சனி பெயர்ச்சி நேரத்தில் மிகப்பெரிய திருவிழா. சனி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் காலம். ஆண்டுதோறும் இங்கு லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடும். இங்கு செல்வதால் கிடைக்கும் நன்மைகள். சனி தோஷம் தீரும். சனி தசை, சனி புக்தி, 8ஆண்டு சனி, அஷ்டம சனி போன்ற துன்பங்கள் குறையும். குடும்பத்தில் அமைதி நல்லுறவு அதிகரிக்கும். விட்டு விலகியிருந்த உறவுகள் இணையும். மன அமைதி கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். சனி கிரகத்தின் கிருபை காரணமாக கடன் சுமைகள் குறைந்து நிதிநிலை மேம்படும். வேலைபார் தொழில் உயர்ச்சி. வேலை கிடைக்காமல் தவிக்கவர்கள், தொழில் வளர்ச்சிக்கு தடைகள் உள்ளவர்கள் இங்கு தரிசனம் செய்தால் பலன் உண்டு. நீதிமன்ற பார் வாக்குவாத பிரச்சனைகள் தீர்வு. சனி தர்மத்தை பிரதிபலிப்பதால் உண்மையானவர்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்கும். உடல் மனநிலை மேம்படும். சனி கிரகம் சரீரகாரகன். அதனால் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன வலிமை அதிகரிக்கும். எப்படி வழிபட வேண்டும் தெரியுமா? எண்ணெய் அபிஷேகம், அதாவது தில் ஆயில் அபிஷேகம் மிகவும் பிரசித்தமானது. அலங்கார தரிசனம். புஷ்ப அர்ச்சனை. கோயிலின் சுற்றுப்பிரகாரத்தில் முழு பிரதட்சிணை. கோயில் குளத்தில், அதாவது நல்லாறு குளத்தில் ஸ்நானம் செய்தால் பாபநாசனம். மேலும் இதுபோன்ற தகவலை தெரிந்து கொள்ள இப்போது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.